மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. அனுதினமும் ஆவியானவர் பேசுகிறார். காலையில் எந்திரிச்ச உடனே அவர் பேசுகிறாரு. அப்புறம் பகலில் போக போக பல நேரங்களில் பேசுகிறார், வழி நடத்துகிறார். அவருடைய ஆலோசனையை கேட்டு உள்ளே இருந்து வருகிற சுயத்தை கொஞ்சம் கீழே அமுக்கி வச்சு கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து நல்ல ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வாழும்போது நிச்சயமாக இந்த பூமியிலே 100க்கு 100 ஜெயத்துடன் உங்களால் வாழ முடியும். அவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சில நேரம் விசுவாசிகள் ஏதோ சில சின்ன அவங்க பெரிய பாவங்கள் செய்ய மாட்டாங்க. விசுவாசி போய் ஒரு கொலையா பண்ண போகிறாரு, அது கிடையாது. ஏதோ சின்ன சின்ன தவறுகள் தெரியாமல் செஞ்சிடுறாங்க. உடனே ஆவியானவர் இவங்களை விட்டு வெளியே போக மாட்டார். ஐயோ கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார், நோ, அவர் போக மாட்டார். அவர் கொஞ்சம் துக்கப்படுவார். பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு பைபிள் வசனம் இருக்கா? அவர் துக்கப்படுவார், ஆனால் நம்மை விட்டு போக மாட்டார். ஆனால் தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒரு தவறு செய்யக்கூடாது. விசுவாசி செய்துவிட்டால் உடனே கர்த்தர்கிட்ட மனம் திரும்பணும். ஐயோ நான் செஞ்சது தப்பு, ஐயோ தெரியாமல் இப்படி பேசிட்டனே, ஐயோ துணிகரமாக இப்படி சொல்லிட்டனே, ஐயோ நான் இப்படி பண்ணது தப்பு, ப்ளீஸ் காட் ஃபர்கிவ் மீ. ஐயோ தேவையில்லாததை சிந்திச்சிட்டனே, ஐயோ இது எனக்கு தேவையில்லையே. ஏன்னா இந்த பாவத்தை வெளியே யாரும் பார்க்க முடியாது பாருங்க. பேசுனா பாவத்தை பேசுனா அவங்க கேட்டுருவாங்க, பாவத்தை செஞ்சால் பார்த்துருவாங்க. ஆனால் பாவத்தை யோசிச்சா யார் பார்க்க முடியும்? கடவுள் மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் யோசனைகளை அவர் அறிவார். அதனால் எண்ணத்திலே ஒரு பாவம் வரும்போது உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இனிமேல் நான் இதெல்லாம் யோசிக்க போகிறது இல்லை. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே நான் சிந்திக்க போகிறேன் சொல்லணும். தேவையில்லாத சிந்திக்க மாட்டேன், தேவையில்லாத பேச மாட்டேன். பேசிடக்கூடாது. வாயை விட்டு வார்த்தை வெளியே போயிடுச்சுன்னா அது திரும்ப எடுக்க முடியாது. சாத்தான் அதுக்கு தான் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது பேச வைக்கணும். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்பயாவது ஏதாவது பேசினார்? ஒரு நாளும் அவர் தவறாக, அவர் தேவையில்லாததை, பிற்போக்கானதை பேசவே இல்லை. அவர் எப்போதும் சரியாக பேசினார். பேசினது எல்லாம் பிதாவாகிய தேவன் என்ன பேசினாரோ அதை கேட்டு அதையே பேசினார். நாமும் கூட இந்த பைபிளை நல்லா படிக்கணும். எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதை படித்து கொண்டே இருக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். இந்த வார்த்தைகள் உள்ளே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேளையிலே இதை நமக்கு ஞாபகப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாற்றப்ப என்ன பேசுவோம் என்று கலங்க வேண்டாம். ஆவியானவர் அதை உங்களுக்கு
ஞாபகப்படுத்துவார். நீங்கள் அதை பேசலாம் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, அடிக்கடி பைபிளை படிங்க. அடுத்து, நமக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு தவறு வரும்போது அவர் வெக்கேட் பண்ணி போயிட மாட்டார். உங்களுக்குள்ளே தான் இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார். அவர் துக்கப்பட்டு கொண்டே இருக்க விடக்கூடாது. எவ்வளோ காலம் அவர் துக்கத்திலே இருக்க முடியும்? நீங்கள் தவறு 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 கூட கூட செய்யும்போது கடைசியில் ஒரு நாள், என்னப்பா கடவுள், அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் கடவுளை விட்டுட்டு போயிடுறாங்க ஜனங்கள். சிலர் பழைய வாழ்க்கைக்கு போய்விடுகிறார்கள், பாவ வாழ்க்கைக்கு போய்விடுகிறார்கள். எனவே நாம் எப்போதும் வேதத்தை நேசித்து வாசித்து பரிசுத்தாவிலே நிறைந்து தவறுகள் ஏதாவது நடந்துவிட்டால் உடனே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக வேண்டும். அப்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கும் பரலோகத்திற்கும் இடையிலே இருக்கிற பாலம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் இங்கே அனுப்புகிறார். பாருங்க, டெரிமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்காரர், அவர் அமெரிக்க தேசத்திலே வாசம் பண்ணினார், வசித்தார். கர்த்தர் ஒரு நாள் அவரை மெக்சிகோவில் போய் ஊழியம் செய்வதற்கு அனுப்பினார். இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெக்சிகோ ஒரு ரொம்ப சிறப்பான நாடு இல்லை. உலகத்திலே அதிகமாக ட்ரக்ஸ், கஞ்சா விற்கிற நாடு இந்த மெக்சிகோ தான். அங்கேருந்து எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி தேசங்களை கெடுத்து கொண்டு சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே போய் இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு கர்த்தரை ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். அவர் இந்த விசுவாசத்தை பற்றி, இருதய சுத்தத்தை பற்றி, அந்நிய பாஷையை பற்றி இதையெல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். ஒரு நாள் இவருக்கு, நம்ம சர்ச்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இப்போ மைக் செட்டெல்லாம் வேணும், எல்லாம் இருந்தால் தான் எல்லாருக்கும் கேட்கும். அப்புறம் நல்ல ஒரு கீபோர்டு இருந்தாக்க ஒரு பாட்டு பாடுறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்தா நல்லா இருக்கும். அப்படியே அவருக்கு ஒரு ஆசை. உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதினார், என்னென்னா வேணும், ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர்ஸ், மைக்கு, எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எழுதினாக்க ஒரு பெரிய தொகை வந்தது. இன்றைக்கு இதையெல்லாம் வாங்கணும்னாக்க சில லட்சங்கள் ஆகும். ஒரு 10 லட்சமாவது வேணும், இருந்தால் தான் இப்படி இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய சபைக்கு தேவையாக இருக்கிறது, நான் இதெல்லாம் வாங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் இப்படியே கார் ஓட்டி எங்கேயோ போயிட்டுருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே போகிறாரு. ஆண்டவர் சொன்னார், டன், ஓகே, இதெல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், டன், நீ கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டேன். உடனே ஒரு காரை ஓரம் கட்டிட்டு, என்ன ஆண்டவரே சொன்னீங்க? டன், நான் கொடுத்து விட்டேன். ஆண்டவரே எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ அப்படி தான் சொன்ன, 10 லட்சம் தான் சொன்ன, நான் அதைத்தான் சொல்கிறேன், நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு. அப்படியே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே கொடுப்பீங்க 10 லட்சம்? அவர் சொன்னார், உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்கிறேன். உன் வேலையை என்னால் செய்ய முடியாது, என் வேலையை உன்னால் செய்ய முடியாது. ஜெபிப்பதும் விசுவாசிப்பதும் உன்னுடைய வேலை, நீ கேட்டதை உனக்கு கிடைக்க பண்ணுவது என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னாராம். உடனே எந்திரிச்சு நின்று தேங்க்யூ லார்ட் அப்படின்னு ஒரு பெரிய சல்யூட் அடித்தாராம். அப்புறம் சந்தோஷமாக போனார். கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். இதை வாங்குவதற்கு இந்த மனிதர் அமெரிக்காவுக்கு தான் போகணும். அந்த மெக்சிகோவில் அதெல்லாம் கிடைக்காது. அமெரிக்காவுக்கு போய், ஏன்னா இவர் அந்த தேசத்து பிரஜை, எல்லா விசாலாம் காட்டி போயிட்டார். போய் எல்லாத்தையும் வாங்கிட்டார். பிரமாதமாக இருக்குது செட்டு, ரொம்ப உற்சாகம். அடுத்த நாள் காலையில் அங்கே அந்த ஊரை விட்டு கிளம்பி திருப்பி தன்னுடைய சபைக்கு போய் கொண்டு இருக்கிறார். வழியில் போகிறப்ப பார்த்தாக்க அங்கே ஒருத்தன் ஹிட்ச் ஹைக்கர், அதாவது லிஃப்ட்டு கேட்டு ஏறுறவன் ஒருத்தன் நின்றுட்டு கேட்குறான்,
என்னை ஏற்றிட்டு போகணும். இவர் தாண்டி போயிட்டாரு. கர்த்தரும் நிறுத்து போ, அவனை கூப்பிட்டுக்கன்னு சொல்லலை. சரி பாவம் எவனோ ஒருத்தன் வழிபோக்கன்னு கேட்குறான், ஒரு லிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் பண்ணி வந்து ஏற்றிக்கிட்டாரு. ஏற்றிட்டு இவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இவர் போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஷோல்டரில் என்னமோ வச்சு குத்துற மாதிரி இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா துப்பாக்கி அவர் மேலே வச்சு இவன் இடிச்சுக்கிட்டு இருக்கான். அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா துப்பாக்கியை வச்சுருக்கான். அவன் சொன்னான், சைடு ரோட்டில் போ, மெயின் ரோட்டை விட்டு சைடில் இருக்க ஒரு ரோட்டில் போயிட்டான். அங்கே போனோன்னா கொஞ்சம் தூரம் நல்லா 2 கிலோமீட்டர் போன பிறகு ஒரு வயலுக்குள்ளே வயலுக்குள்ளே இறக்கியிருக்கான். கீழே இறங்கியிருக்காரு. சரி கொஞ்சம் தள்ளி ஒரு 10 அடி தள்ளி போ, உன் சட்டையை கழட்டு பேண்ட்டை கழட்டு எல்லாத்தையும் அங்கே வையி. எல்லாத்தையும் வச்சாச்சு. சரி நான் இப்போ உன்னைய சுட போகிறேன், உன்னை கொன்னுட்டு உன் காரையும் இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, பரிஸ்தாவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில் பேசுகிறாரு. பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் விட மாட்டேன்றான், வாயை மூடு பேசாத அப்படின்னு. ஆனால் இவர் விடலை, பேசிக்கிட்டே இருக்காரு. இவன் கோபம் முத்தி துப்பாக்கி எடுத்து சுட்டான். இவர் கண்ணை மூடிட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காரு, சுட்டான். ஒன்றும் ஆகலை. இவர் 2 காலுக்கு இடையில கூடி துப்பாக்கி கொண்டு போயிடுச்சு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். திரும்பவும் எடுத்து சுட்டான், கரெக்டாக குறி பார்த்து நெஞ்சில். திரும்பவும் 2 காலுக்கும் இடையில போயிடுச்சு குண்டு. 3ஆவது தடவை சுட்டான், 3ஆவது குண்டும் அதே மாதிரி போயிடுச்சு. 3 குண்டுகளால் இந்த மனிதனை துளைக்க முடியவில்லை, இவன் மேல் பட முடியவில்லை. இவர் 100க்கு 100 தேவனை விசுவாசிக்கிறார், தேவனை நம்பி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கார். பேசிக்கொண்டே கடைசியில் வந்தான். அந்த பேண்ட் ஷர்ட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுக்கோன்னான். போட்டு விட்டார். எல்லாம் உன் பர்ஸு உன் வாட்சை எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டான். வா காரை ஓட்டுனார் இவர். அங்கே மெயின் ரோடு வந்த உடனே நிறுத்துன்னு சொன்னான். நிறுத்தி இறங்கினான். உடனே இவர் அவனை கூப்பிட்டு தாங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு. வாட்சை கழட்டி கொடுத்து போ, இயேசு தான் ஆண்டவர். இவனுக்கு லாங்குவேஜும் தெரியல, அவன் பேசுறது இவருக்கு புரியல, இவர் பேசுறது அவனுக்கு புரியல. ஆனாக்க இடையிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து போன்னு அனுப்பி விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, பெரிய இப்படிப்பட்ட அற்புதங்கள் கூட மனிதர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எத்தனையோ விதத்திலே இந்த இயற்கைக்கு மாறான அற்புதங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அநேகர் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், அது டுனாமிஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பெரிய அணுகுண்டு, அதை விட அதிகமான வல்லமை உடையவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இருக்கிறப்ப பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து உங்களுக்கு பலன் கொடுப்பார். தீர்மானங்கள் எடுக்க பலன் கொடுப்பார், காரியங்களை செய்ய பலன் கொடுப்பார், தொழில் ஆரம்பிக்க பலன் கொடுப்பார், பிள்ளைகளை வளர்க்க பலன் கொடுப்பார், படிக்க பலன் கொடுப்பார், வேலை தேடி கண்டுபிடிக்க பலன் கொடுப்பார், ஒரு நல்ல மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க பலன் கொடுப்பார், ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிக்க பலன் கொடுப்பார். உலகத்தில் இருந்து நமக்கு உதவி வராது. உலகம் நம்மை நேசிக்காது, ஆனால் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நமக்கு பலத்தை கொடுப்பார். பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறவர், நம்மை சாட்சியாய் நிலை நிறுத்துகிறவர். உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் அவருக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் அவர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம்.
ஏசாயா 32ஆம் அதிகாரம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். 20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது, இயேசு பரிகாரம் செய்து போய் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்று அதை நம்மேல் பொழிந்தருளும் போது என்ன நடக்கும்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிலே நிறைந்திருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளி போல ஆகும். செழிப்பான வயல்வெளியாய் இருப்பது பார்ப்பதற்கு ஒரு பெரிய அடர்த்தியான காட்டை போல இருக்கும். செழிப்பு, வளம், ஒரு காடு போல செழித்த வாழ்க்கை. அந்த வனாந்தரமாய் முதலில் இருந்த இடத்திலே இப்போது நியாயம் வாசமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நீதி தங்கி தரிக்கும். நீங்கள் நீதிமான்கள். எல்லா ஜனங்களும் அதை புரிந்து கொள்ளும்படியாக நீதியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த நீதி கிரியை செய்யும் போது சமாதானம் உங்களுக்கு நதியை போல புரண்டு ஓடும். நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும், அமைதி, அமெரிக்கை, குவயட்னஸ், எப்போதும் சமாதானம், எப்போதும் அமைதி, சுகமுமாம். சுகம் உங்களுக்கு கிடைக்கும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் நல்ல வீட்டை கொடுப்பார். அங்கே நீங்கள் குடியிருப்பீர்கள். அது சமாதான தாபரமாயிருக்கும். உங்கள் வீடு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறும். நிலையான வாசஸ்தலம். நீங்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற நாட்களிலே கர்த்தர் நல்ல சபை, நல்ல பிரசங்கம், நல்ல வீடு, நல்ல தொழில் எல்லாம் கொடுப்பார். அமைதியாய் தங்கும் இடத்தில் குடியிருப்பீர்கள். அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு லீடு கொடுக்கிறாரோ போங்க, விதை விதையுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். இது எல்லாம் எப்போது நடக்கும்? உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படும் போது, பரிசுத்தாவிலே நீங்கள் நிறைந்திருக்கும் போது இது எல்லாம் நடக்கும். ஆனால் அன்பானவர்களே சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பேன். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டேன். நான் அவரை கனம் பண்ணுகிறேன். அதிசயங்களை பெற்றுக்கொள்வேன். அற்புதமான வார்த்தைகள்ங்க. நான் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு நீ அதன்படி செய்வேன்னா நீ பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியுள்ள சகல ஜாதிகளில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். வீட்டிலையும் வெளியிலையும் போகையிலையும் வருகையிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய சாப்பாடு, பிசைகிற தொட்டி சாப்பாடு. இன்றைக்கி நிறைய பேர் ஏதாவது சக்கரை வியாதி, அது இதை ஏதாவது ஒரு வியாதியை சொல்லிட்டு சாப்பிட முடியலன்றாங்க. சாப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கும். வியாதி நீங்குகிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சொல்லுங்க திரும்ப.
அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விளக்குகிறார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். ஒரு நாள் முன்னாடி போறது கிடையாது. கர்த்தர் குறித்திருக்கிற காலெல்லாம் அங்கே இருப்பேன். சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடந்தப்ப ஆஸ்பத்திரியில் எங்கள் வாத்தியாருக்கு என் மேலே ரொம்ப பிரியம். அவர் வந்து என்னை பார்த்துட்டு அழுதாரு. என்னடா அப்படின்னாரு. அழுகாதீங்க சார், எனக்கு கர்த்தர் வேலை நிறையா வச்சுருக்கிறாரு, அந்த வேலையெல்லாம் முடிக்க வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு சொன்னேன். ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இன்னைக்கும் சொல்கிறேன், எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிற வேலையெல்லாம் முடிக்க வரைக்கும் பிசாசு என்னை தொட முடியாது. என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்காரா இல்லையா? உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். உங்களோட தலையில் இருக்கிற மயிரெல்லாம் ஒரு மயிரை கூட பிசாசு தொட முடியாது. அதானே நம்ம ஊர் வழக்கம். அதானே, மயிரை கூட பிடிக்க முடியாத படா அப்படி சொல்கிறோமே. அவர் சொல்லியிருக்கிறார், தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒருவனாயில் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஓடிய போயிடுவான். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய பொக்கிஷம், நீங்கள் தான் அவருடைய ஆஸ்தி, நீங்கள் தான் அவருடைய மேன்மை, நீங்கள் தான் அவருடைய மகிமை. என்னங்க இப்படி சொல்கிறீங்கல்ல? ஆமாம், அப்படி தானே எழுதியிருக்கு. எபேசியர் 1 அந்த 19வது வசனம் என்ன எழுதியிருக்கு? 18-19. அதை பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்துட்டேன்றார். அவர் வேறு வேலையே இல்லை அவருக்கு. இங்கே தான் உங்களை பார்க்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக கொடுத்துட்டேன்றார். அவருக்கு வேறு யோசனையே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த மனுஷன் யார்? இவனை நீர் நினைக்கிறதுக்கும் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவனுக்கு இதாதையும் செய்ய நன்மையை செய். அவன் யார்? அவன் என்னது? அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீரே அப்படின்னு சங்கீதம் 8 அவன் எழுதியிருக்கிறான். கர்த்தர் உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார். உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார். உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார். எப்படியெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கலான்னு பார்க்குறேங்கிறாரு. நான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேங்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்கள் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, யோசேப்பு. இவங்கெல்லாம் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் நிறைந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் சாட்சியாக ஊழியக்காரராக அவங்க தீர்க்கதரிசிகளாக இருந்த ஆட்களும் நிறைய உண்டு. எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அப்புறம் இந்த 12 தீர்க்கதரிசிகள். ஏன் இயேசுவோடைய 12 சீஷர்கள். அது ஒருத்தன் போனான்னு அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுவும் பார்த்தான்னு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எப்படி மேன்மையாக அவரை இவங்க அந்த சீஷர்களாவது இயேசுவை கண்டாங்க. பவுல் அதையும் பார்க்கல, ஆனால் கடைசியில் கண்டேங்கிறான். என்கிட்ட தரிசனத்தில் பார்த்துருக்குறான். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொல்கிறாங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு யாருமே இயேசுவை பார்க்கல. ஆனால் இயேசுக்காக வைராக்கியமாக உயிரே கொடுத்து சாட்சியாக வாழ்கிறாங்க. அது ஒரு பெரிய அற்புதம்கன்னு உலகத்தில் இருக்க பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. இயேசுவை ஒருத்தர் ஒன்றும் பார்க்கல, ஆனால் இயேசுக்காக உயிரே கொடுப்பேன்றாங்க. ஏன்னா அவருடைய போதனைகள் மட்டும் இல்லை, அவர் நமக்குள்ளே ஜீவன். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே, அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், உங்களை நடத்துவார், உங்களை சாட்சியாகவும் நடத்துவார், பொருளாதார தேவைகளையும் சந்திப்பார், சரீர சுகத்தையும் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் பலன் சுகம் உண்டாக கடவது. பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கடன்கள் மறையட்டும், உதவி செய்வீராக.
எப்பொழுதும் பாக்கெட்டில் காசு இருக்கட்டும் கர்த்தாவே. நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கட்டும். வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு கேட்கறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறதே. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதிக்கான மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. உட்காரலாம். எங்கள் 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு நம்ம ஒரு பாடலை பாடலாம். 2 தீமோத்தேயு 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன செய்யணுமா? உள்ளே இருக்கு, சூடேற்றணும். அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். உள்ளே இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் உள்ளே இருக்குது, அபிஷேகத்தில் நிரம்பக்கூடிய பலன் உள்ளே இருக்குது. அதை நீங்கள் நான் நிரம்பிக்கிறேன் ஆண்டவரே, அபிஷேகம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும், நான் கீழ்ப்படுகிறேன், நீ சொன்னது போல் நான் வாழ்கிறேன் நீங்கள் சொல்லி கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்கார்ந்து கீழ்ப்படிதலோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்துவார். வரப்போகிற காரியங்களை கூட சொல்லி உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்படி நமக்கு உதவி செய்யக்கூடிய இன்னொரு தேற்றரவாளன் இயேசுங்க இருந்தப்போ சீஷர்களுக்கு உதவியாக இருந்தார். அவர் போயிட்டாக்க அப்புறம் என்ன செய்யறது? அவர் போய் நான் வேற ஒரு ஆள் அனுப்பி விடுறேன். அவர் ஒரே சமயத்தில் எல்லோரும் கூட இருப்பார்ன்றார். இயேசுநாதர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் நான் போய் அனுப்புகிறேன் இன்னொரு ஆளை. அவர் உலகம் எங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்ட எல்லா சமயத்திலையும் இருப்பார் அப்படின்னு அனுப்பி விட்டார். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் உங்கள் இருதயத்தை பத்திரமா பார்க்க சொல்லியிருக்குது. உள்ள இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டுங்க, எழுப்புங்க. எங்கேயெல்லாம் உள்ளே உட்கார்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் 2 பாட்டை பாடி மகிமைப்படுத்தி பாருங்கள். உள்ள அனல் மூட்டி அதை எழும்புவதை பார்ப்பீங்க. சில சமயத்தில் சோர்வு வந்ததுன்னா சோறு நம்மளை போட்டு படுக்க வச்சிடும், கொன்னே விடுவோம். அதோட சேர்த்து சோறு வந்தால் சோறில் இருக்கக்கூடாது, சோரச்செடிக்கு அடியில் படுத்திருக்கக்கூடாது. கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு கர்த்தருடைய பருவம் வரைக்கும் போனான். அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அந்த மரணத்தை ஜெயித்தான். யோர்தான் நதியை கடந்து போகிற அளவுக்கு மரண சக்திகளை அவன் ஜெயிச்சிட்டான். அதனால தான் எலியாவை போல் ஆவியோடைய ஒருத்தன் வருவான்னு இந்த ஆவியை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிறார். கணுக்கால் அளவுங்கிறாரு, முழங்கால் அளவுங்கிறாரு, இடுப்பளவு, நீச்சாலாம் கடக்கக்கூட. ஏன்னா அந்த அளவுக்கு அபிஷேகத்தை நிரம்ப முடியுமா? மோசே சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டான். சரி வா அப்படின்னு சொல்லி அதை பிரித்து 70 பேர் மேலே வைக்கிறது இவன் தலையில் வச்சுருந்தான். அவ்வளோ பெரிய பாரத்தை தாங்க முடியலேன்ட்டான். அபிஷேகம், அந்த அபிஷேகம்தான் அந்த மோசையை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூட்டி வர வச்சிச்சு. அந்த அபிஷேகம்தான் காரியம். நம்முடைய பலத்தில் ஒன்றும் இல்லைங்க. பலத்தினாலுமல்ல, பராக்கிரமத்தினாலுமல்ல, என்னுடைய ஆவியினாலே. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. ஆவியானவர் நம்மை நடத்தட்டு. இப்போ தான் சொன்னேன் நான், ப்ராம்ப்டிங். இந்த இது செய், அப்படி ஒரு வார்த்தை வரும், ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தை வரும், அவ்வளோதான் பிடிச்சிக்கணும். அந்த ஒரு வார்த்தை வந்தால் நமக்குள்ள சமாதானம். கர்த்தர் கூட இருக்காரியா அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு அதை இன்பமாய் ஏற்றுக்கொண்டு அதில் முன்னேறும்போது பரிபூரண சமாதானமும் திருப்தியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புள்ளலடைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். எப்படி உற்சாகமாக இருக்க முடியும்? அவரின் ஆத்மாவை தேற்றி நம்ம நாமத்தை என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எப்படி தைரியமாக சொல்கிறான் பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்படி பயங்கரங்கள் வந்தாலும் சரி பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோ கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணி அபிஷேகம் பண்றாரா? உங்க தலையில் அபிஷேகம் பண்றாரா?
அபிஷேகம் வருகிறது. யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. இன்பமாய் பாடுங்க, அபிஷேகம் இறங்குதா இல்லையான்னு பாரு. அந்த சவுல் ரொம்ப மோசமாயிட்டான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணாராம், சவுல்கிட்ட இருந்து கர்த்தருடைய ஆவி போயிட்டார். கடைசி பார்த்தா தாவீது மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கியிருந்தாராம். அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எலியா அப்படியே அப்படி போயிட்டான், இப்போ எலியாவின் ஆவி இவனுக்குள்ளே இறங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எலிசாக்குள்ளே. சரி, அவங்களுடைய அனுபவம். ஆனால் பரிசுத்த ஆவியான்னு யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் இருப்பார். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கே பரிசுத்த ஆவியானவங்களை கூட இருப்பார். பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள். சில கடினமான வேலை, நல்லா சந்தோஷமாக கர்த்தரை தூச்சி 2-3 பாட்டு பாடுங்க. அங்கே வீட்டில் பாட முடியாதவங்களுக்கெல்லாம் அங்கே சர்ச்சில் அது ஒரு பெரிய உதவி. தனியாக உட்காந்துருக்கப்போ பாட முடியல, மனசு வரல, இங்கே வந்தால் எல்லாருமே சேர்ந்து பாடுறப்ப நம்மளும் பாடி தான் ஆகணும். அதை பயன்படுத்திக்கிட்டால் உற்சாகமாக பாட ஆரம்பித்தா உள்ளே ஆவியிலே ஒரு பலன் வருகிறது. எங்கே எல்லோரும் எழுந்துச்சு இந்த பாடலை பாடலாம். when I survey the wondrous works, wondrous cross. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இவங்க பெந்தகோஸ்தே நாளில் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. ஆவியானவர் இறங்கினார், அவங்கள நிரப்புனார். அப்போ அவங்க அந்நிய பாஷையில் பேசினாங்க. பரிசுத்தாவின் வரம் அவர்கள் மேல் வந்தது. அதைத்தான் இப்போ ஒரு வசனம் வாசித்தோம். அதில் 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று, இப்போ ஞான ஸ்நானம் பெற்றவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றிருக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறவரை அனல் மூட்டி எழுப்பி நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பும்போது பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இப்போ தான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஆவியில் கழிகூர்ந்து அவரை துதிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளாய், இந்த என்னமோ கண்டதெல்லாம் சொல்லித்தராங்க, இது ஜோசின்னு சொன்ன மாதிரி சில காரியங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடக்கும். யாருக்கோ ஜெபம் பண்ணுவீங்க, சோகமாவாங்க, என்னமோ 2 வார்த்தையை சொல்லுவீங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவர் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஒரு தடவை நான் அந்த காலங்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசு, இந்த எனக்கு போச்சுக்கிட்டு இருந்த போதகர் ஏதாவது தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லுவார். என்கிட்ட இருந்து ரகசியமாக நான் ஒருத்தருக்கும் சொல்லாமல் இருந்ததெல்லாம் கூட சொல்லிவிட்டார். இந்த ஆள் இப்படியா சொல்லுவார் அப்படின்னு நினச்சி ரொம்ப பெரிய உற்சாகம் வேறு. நமக்கு ஜோசியக்காரனை தெரியும், ஏற்கனவே ஜோசியக்காரன்லாம் நமக்கு தெரியாத ஆள் இல்லை. அவன் நிறையா ஜோசியம் சொல்ல, அதெல்லாம் நடக்கும், எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த ஆள் என்கிட்ட போய் என்னையை பற்றி சொல்லிட்டாரே அப்படின்னு அப்படியே பைபிள் வாசிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க. அப்புறம் ஒரு தடவை இந்த ஆளை பார்க்க போகிறேன்னு அவர் ஏலப்பாறை இன்னும் ஒரு ஊரில் குட்டிக்கானம்ங்கிற ஊருக்கு தாண்டி எங்கள் ஏலப்பாறைங்கிற ஊர். அவர் அடிக்கடி கோட்டயம்னு பேசுவார். அப்போ கோட்டயத்து பக்கத்தில் இந்த ஏலப்பாறை இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கோட்டயத்துக்கு பஸ்ஸு டிக்கெட் எடுத்துட்டேன். அது இந்த குட்டிக்கானத்தெல்லாம் தாண்டி 2 மடங்கு தூரம் போகுது. அங்கே போய் ஒரு ஊரில் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்க போகலான்னு இறங்கிட்டாங்க.
டீ குடிக்க போகலான்னு இறங்கிட்டாங்க. நான் சரி இந்த ஆட்கள் டீ குடிச்சிட்டு வர டைம் ஆகும், நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது, பஸ்ஸை விட்டு இறங்கி சுற்றி இந்த பஸ்ஸுக்குள்ளே சுற்றி நடக்கலாம், பஸ்ஸை சுற்றி காலார நடக்கலாம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு கடைக்குள்ளேருந்து இந்த ஆள் குதித்து வர்றாரு. ஏய் சுப்பிரமணியன், நீங்கள் எப்படி இங்கே வந்தேன்னு. நான் உம்மை தேடி தான் ஏன் வர்றேன்னு. என்னை தேடி இங்கே வந்தா எப்படி? நான் உம்மை தேடி கோட்டயத்துக்கு போகிறேன்னு. ஏன்னா கோட்டயத்தில் நான் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன்னு. அப்புறமேல் என்னை கொண்டு போய் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வேறு பஸ் ஏறி நான் வந்த வழியாக என்னை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த குட்டிக்கான வந்தோன்னே அப்புறமேல் ஏலப்பாறைங்கிற ஊர் கூட்டி போனார். அங்கே தான் போய், அதாவது எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பரலோகத்துக்கு போன மாதிரி எங்களுக்கு நினப்பு, அப்படி சந்தோஷம். போய் 2 நாள் இருந்துட்டு வந்தேன். அதாவது நான் கோட்டயம் போயிருந்தேன்னா செத்தேன். பேசாமல் வேறு பஸ் ஏறி திரும்பி மதுரைக்கு வந்ததேன் நான் சேர்ந்துருக்கணும். அங்கே போய் ஏதாவது பக்கத்தில் இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்லிட்டான்னா போச்சேன். ஒரு தடவை சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போய் புதுக்கோட்டைங்கிற ஊருக்கு போகணும். நான் திருச்சிக்கு போய் புதுக்கோட்டைக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். புதுக்கோட்டையிலேருந்து பொய்யூர்னு ஒரு ஊர்னு சொன்னாங்க. அது புதுக்கோட்டையில் இறங்கி பொய்யூர்னு கேட்டால் அவன் பையூர்னு ஒன்று இருக்குதுங்கிறான். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. பேசாமனே உட்காந்து கிடந்துட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, அதில் உட்காந்தே இருந்து அடுத்து ட்ரிச்சிக்கு ட்ரெயின் வரணுமே, போகணும். அதுக்கு பார்த்தா டிக்கெட் வாங்க போகிறேன், 5 பைசா பத்தலை. அந்த ஊர்லேருந்து திருச்சிக்கு டிக்கெட் வாங்கினா 5 பைசா பத்தலை. அந்த டிக்கெட் கொடுத்தவரே அந்த 5 பைசா சரி போ அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்து அனுப்பி விட்டார். சரி திருச்சிக்கு வந்தாச்சு, திண்டுக்கலுக்கு வரணும்ல. போகிறப்ப காசு கொடுத்து போயாச்சு, திரும்பி வர்றப்ப காசு இல்லை. அப்படியே அப்புறம் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, கல்லர் ரயில் ஏறி போனேன். டிக்கெட்டே இல்லாமல் சரி திண்டுக்கல் போகிற ட்ரெயினா அப்படின்னு ஏறி உள்ளே உட்காந்துட்டேன். போய்கிட்டே இருக்குது. திடீர்னு டிடிஆர் வந்துட்டார். எப்படி நடுக்கமாக இருக்கும் பாருங்க. என்னடா போனேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு விசாரித்தார். என்னன்னு சொன்னேன். அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாரு, இருந்துட்டு போகிறான் போகட்டும், போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி திண்டுக்கல் வந்து இறங்கினேன். அதாவது நம்முடைய முட்டாத்தனங்களையும் மிஞ்சி நம்மை காப்பாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நான் பாட்டு கோட்டயத்துக்கு போகிறேன்னு அந்த ஊரில் அங்கே போய் சேர்ந்துருந்தேன்னா கஷ்டம். இந்த டிரைவர் கண்டக்டர் கரெக்டாக அந்த கடையில் போய் நிறுத்துகிறாங்க. வேற எங்கேயாவது நிறுத்தியிருந்தா கஷ்டம். நான் பஸ்ஸை விட்டு இறங்கி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் கடைக்குள்ளேருந்து ஓடி வர்றாரு. சுப்பிரமணியன், இங்கே என்ன செய்கிறேன்னு. உன்னை தேடி தான் நான் வர்றேன். என்னை தேடி இங்கே எப்படி வர்றது? அப்போல்லாம் அதாவது ஒரு ஊர் பேர் சொன்னால் இந்த ஆளை எல்லாருக்கும் தெரியும், அந்த ஊருக்கு போனால் போதும்னு நினச்சி அப்படி ஊருக்கு போகிறேன் நான். எவ்வளோ விவரம் இல்லாமல்லாம் இருந்திருக்கேன் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது முட்டாத்தனங்கள்லாம் செய்ய மாட்டோம்னு நான் சொல்லலை. ஆனால் சரியாக வழி நடத்துவார். உங்களுக்குள்ளே நான் அந்த காலத்திலேருந்து கர்த்தருடைய வழி நடத்துதலை பார்க்குறேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அவர் சொன்னதை விட்டு வேறு ஏதாவது செஞ்சோம்னா எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம், வெளியில் வர முடியாமல். அப்புறமேல் மன்றாடு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. அப்புறம் ஒரு நேரம் ஏதோ ஒரு விடுதலை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் அனுபவப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க, பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறது தான் கர்த்தருடைய வேலை. எந்த நிலைமையில் இருந்தாலும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறது, மேலும் மேலும் உங்களை புத்தி தெளிய பண்ணுகிறது. அது மூலமாக தான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வரும். எங்கே நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு இப்போ ஒன்று வாசித்தோம், அதோடு சேர்ந்து இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கணும்.
2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதில் தெளிந்த புத்தி உள்ள அப்படிங்கிறத நான் சற்று கவனமாக கவனிக்க விரும்புகிறேன். அநேகருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பெர்ப்ளெக்ஸ்ட், ஒன்றும் செய்யவே முடியல, எதுவுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி நிலைமையில் நம்ம என்னன்னு உருப்படியாக வாழ்ந்துட முடியும்? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெளிந்த புத்தி? இயேசுவே ஆண்டவர், அவர் சொல்கிற வழி தான் கரெக்ட். அதில் என்ன செய்கிறதுன்னு தெரிஞ்சால் செய்யலாம், இல்லாட்டி சும்மா இருக்கலாம். என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு போய் எதையும் செய்யக்கூடாது. எதையாவது செஞ்சால் அத்தனையும் தப்பாக தான் வருது, நான் பார்த்துருக்குறேன். அவர் ஏதோ சொல்லுவார், நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டப்ப இந்த ஊருக்கு போகலாமான்னு பார்க்குறேன், அங்கேயும் போக முடியல. இந்த ஊருக்கு போகலாமா தான் ஆவியானவர் விட மாட்டேன்றார். அப்புறமேல் நைட்டு ஒரு சொப்பனம் கண்டானா, அது என்னது, மக்கதேனியா ஊர்க்காரன் ஒருத்தன் கனவுல எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டானா. சரி போகலாம் மக்கதேனியாவுக்குன்னு போயிட்டாங்களாம். ஏங்க இதான் கர்த்தருடைய வழிநடத்தல். இப்போ கேட்டால் நம்ம எல்லாம் சிரிப்போம், ஏதாவது கனவு கண்டானா போனானான்னு. ஆனால் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்குது. அங்கே போனால் பெரிய நல்ல ஊழியங்கள் நடக்குது. அது அப்படி சொன்ன ஆள் கடைசியில் அவனுடைய கடைசி காலத்தில், இது ஆரம்ப கட்டம், இப்போ கடைசி காலத்தில் அவன் எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு தீர்க்கதரிசி அங்கே வந்துக்கிட்டு, நீ இந்த மாதிரி எருசலேமுக்கு போனால் உன்னை கை காலெலாம் கட்டி போட்டு அடி போட்டுருவாங்க அப்படின்னு அவன் சால்வை எடுத்து முறுக்கிக்கிட்டு அந்த மாதிரி அவன் சொல்லி காட்டுறான். அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ என்னத்துக்கு எருசலேம் போகிற, உனக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி போக வேண்டான்னு எல்லாருமா ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? என்னை ஏன் ரொம்ப வருத்தப்படுத்துகிறீங்க, துக்கப்படுத்துகிறீங்க? நான் ஆவியினால் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆவியினால் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆரம்ப காலங்களில் மக்கதேனியா தேசத்துக்காரன் ஒருத்தன் சொப்பனத்தில் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டாங்கிற அந்த சொப்பனத்தை கண்டுட்டு அந்த மக்கதேனியாவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஊழியம் முடிகிற காலங்களில், கடைசி காலங்களில் பார்த்திங்கன்னா, எருசலேமுக்கு போனால் உன்னை சிறை பிடிச்சிடுவாங்க, அடி போட்டுருவாங்க, அதனால் போகாத அப்படின்னு அடி விழுகும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறான். கூட இருந்தவங்கெல்லாம் போகாதேன்றாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறான், உனக்கு இந்த மாதிரி அடி நிறையா விழுக போகுதுன்னு. கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ போகாதேன்னு. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், நான் ஆவியில் கட்டுண்டவனாய். எங்கே அந்த வசனத்தை எடுத்துடலாமா? எங்கே இருக்குது? 22. இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானோர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணங்கள் தோறும் போனால் அடி உதையெல்லாம் விழுகுது, ஆனால் சாட்சியாக இருந்துருவிடா அப்படி சொல்லியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆவியிலே கட்டுண்டவனாய். பரிசுத்த ஆவியானவர் என்னை தள்ளிட்டு போகிறார். ஆவியானவர் நடத்துகிற போல் நடந்தால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன தீர்மானிச்சிருந்தாரோ அதெல்லாம் நடத்தி முடிச்சிடுறார். இவனுடைய வாழ்க்கையில் எப்படி முடிக்கிறான்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டும் இல்லை இதை விரும்புகிற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு வச்சிருக்கிற வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான்
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட எனக்கு ஆசை உண்டு, ஆனாலும் நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏதோ சொப்பனங்கண்டு ஆவியானால் நடத்தினார்னு போகிறது அந்த அனுபவம் வேறு. அப்புறம் காலப்போக்கில் கர்த்தர் சொல்கிறாரு இங்கே போகிறேன் அப்படி சொல்லி போய் மற்றவங்க வேண்டான்னு சொன்னால் கூட ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேம் போகிறேன்ற அளவுக்கு போயிட்டான். கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்றினான். அது பவுலுக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? இப்போ ஒரு வசனத்தை வாசித்தான், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப தெளிந்த புத்தியை கொடுக்குறாரு. குழப்பம் இருக்கிறப்ப கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லி வெயிட் ஃபார் காட். ஆண்டவர் நடத்துவார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் தான் நடத்துவார். தார்மார எண்ணத்திலே ஒன்று நடத்தி விட்டுற மாட்டார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்தந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்துவார். அதையெல்லாம் நம்ம பிளான் பண்ணவே முடியாது. இந்தப்போ நான் சொன்னேன், கோட்டையத்துக்கு போகிறேன்னு போனால் முண்டக்காயம்னு ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்தினாங்க, இறங்கி சுற்றி வந்து அந்த ஆள் வர்றாரு. என்னை காப்பாற்றுறதுக்குன்னு அந்த நேரத்துக்கு அங்கன பஸ்ஸை நிறுத்த சொல்லி நான் இறங்கி வந்து சுற்றி வந்து இந்த ஆள் வர்றாரு. எப்படி இதெல்லாம் நான் பிளான் பண்ணதா? நான் என்ன பிளான் பண்ணேன்? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கர்த்தரை அதாவது நான் தான் சொன்னேனே, அவங்க ஊருக்கு போனால் அவங்கள்ட்ட இருந்தால் பரலோகத்துக்கே போன மாதிரி அப்படி நாங்கள் சந்தோஷப்படுவோம்னு. ஆனால் அந்த சமயத்தில் என்னை காப்பாற்ற அங்கே கூட இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்கிறாரு. ரோமாபுரிக்கு டூரெல்லாம் போனோம். ரோமாபுரியில் போய் அந்த கத்தீட்ரல் அங்கே நின்னப்போ அந்த போப்பு வந்து பிரசங்கம் பண்ணார். அதை அப்படியே வேலைக்கு பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். கடைசி என் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க. அங்கெல்லாம் போய் இடங்கள்லாம் கண்டுபிடிச்செல்லாம் வர முடியாது. அப்புறம் அங்கே இருந்துட்டு நீங்கள் போய் கூட்டி வாங்கன்னு அந்த கூட்டி போன வர போய் கூட்டி வாங்கல. அவர் வந்துக்கிட்டேன்னு நாள் நல்ல மனுஷன், ஒரு தப்பு கூட பண்ண மாட்டார். போய் நீ கட்டாயம் கூட்டி வரணும் போகணுன்னு சொல்லி, போகலன்னு நீ கூட்டி வரலன்னா நான் வரமாட்டேன்னு அதுங்கன்னுட்டு அதனால் கூட்டி வந்தார். என்னை வந்து நான் அப்படியே போப்பாட்ட அவரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கர்த்தர் கூட இருந்தார். அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிறக்கூடாது, வழி தெரியாமல் போயிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம ஊர்னால் ஒரு தைரியம் இருக்கும். இப்போ பாப்பா பார்க்க சிங்கப்பூர்லாம் போவேன். அங்கே போனால் ஐயோ பாஸ்போர்ட் எல்லாம் ஒழுங்காக இருக்குதா பார்த்து வச்சுக்கிருவேன். தொலைஞ்சா ஏன்னா கடலில் குதித்து நீந்தியாக வர முடியும்? அதெல்லாம் முடியாது. அதனால் பத்திரமா கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கான்னுவாங்க. அப்படி பத்திரமா இருந்துட்டு பத்திரமா வரணும். அதுவே நமக்கு பயம். இங்கே சென்னையிலையோ திருச்சியிலே வந்து இறங்கிட்டா வந்துட்டோம்ப்பா. அப்புறம் காரில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் திரும்பி திண்டுக்கல்லில் நுழையிறப்ப வந்து சேர்ந்தாச்சு. என்ன திருப்திங்கிறீங்க? நம்ம ஊருக்கு நம்ம வந்து சேர்ந்தால் நமக்கு அவ்வளோ திருப்தி. இந்த கர்த்தர் நீங்கள் எங்கே போனாலும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்ப்பார். நல்லவர். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் எது சரியோ அதை செவ்வையா. இப்போ நான் ஒரு வசனம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையில் ஜாக்கிரதையா. அவர் எப்படி செய்கிறாராம்? சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய். எங்கே இப்போக்கு ஒரு தெளிந்த புத்திக்குள்ளே வரலாமா? நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் நல்லா செய்வேன். நல்லா மட்டும் இல்லை, நேர்த்தியாக செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த தெளிந்த புத்தி வருதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். நம்முடைய மனதை எங்கேயும்
அலைக்கழிக்க பண்ணுகிற அநேக காரியங்கள் பூமியில் உண்டு. அநேக மாயையான காரியங்கள், அதெல்லாம் இன்பமாக இருக்குதுன்னு போய் இறங்குனா கடைசிக்கு எங்கேயாவது புதக்குழியில் போய் மாட்டிடுவோம். ஆரம்பத்தில் தெரிய மாட்டேங்குது. பவுல் சொன்னானா, இந்த காலங்களில் இப்போ நம்ம இந்த கப்பல் பயணம் நல்லதில்லை அப்படின்னு சொன்னானா, இது பெரிய சேதத்துக்கு ஏதுவாக இருக்கும்னு சொன்னானா. ஆனால் அந்த கப்பல் மாலுமியும் அந்த ஓனரும் இவன் சொல்கிறத விட்டுட்டு அவங்க யாரோ சொன்னதை கேட்டு போய் ஆரம்பத்தில் தென்றல் தான் அடைச்சிச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யுரோக்குழிதான் காற்று பிடிச்சிக்கிச்சான். 14 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் ராத்திரி பகல் தெரியும் எல்லாம் இருண்டு கிடக்கிற அப்பேற்பட்ட மழையும் காற்றும் 14 நாள் அவங்க கரையை பார்க்கல. கர்த்தர் சொன்னபடி முதல்ல கொஞ்சம் அடங்கி இருந்திருந்தா இப்படி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்காத போது வேறெல்லாம். இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் சொல்கிறான், அதை கேட்கல. கடைசிக்கு அவன்லாம் போய் மாட்டிக்கிட்டான், அதில் இவனு மாட்டிக்கிருக்கான். அப்புறம் கர்த்தர் வந்து சொன்னாராம், உனக்காக கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் காப்பாற்றி விட்றேன், உனக்காக கூட இருக்கிறவங்களாம் சேர்த்து காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி போனாராம். மெலித்தாங்கிற தீவில் போய் விழுந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த மெலித்தாகிற தீவில் எல்லாம் மழை காலம், குளிர், அனல் மூட்டி குளிர் காயலான்னா அதில் சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு விறகு எடுத்து போட்டிருக்கான். கடைசி பார்த்தா விஷப்பூச்சி இவன் கையில் தூங்கிட்டு இருக்குது. எல்லோரும் பார்த்து கடலுக்கே தப்பி வந்து கடைசி இங்கே வந்து சாகுறான் பற்றியா, இவன் ரொம்ப பொல்லாதவே அப்படின்னு அவங்க நினச்சா இவன் உதறி போட்டு நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன் கடவுள் போடலாம், உடனே புத்தி மாறிடுச்சு, இவன் கடவுள் போல. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள்லையும் கடைசி பார்த்தா அந்த தீவுடைய சொந்தக்காரன் பிபிலியோ எவனோ ஒருத்தன் அவனை சோகமாக்கி விட்டாங்கன்னு போட்டிருக்கு. இவன் போய் அவனை சோகமாக்கி விட கடைசிக்கு இவங்களுக்கு தேவையான சாப்பாடு மற்ற எல்லாத்தையும் அந்த தீவுக்காரவங்க இவனுக்கு கப்பலில் ஏற்றி விட்டாங்கன்னு போட்டிருக்கு. எப்படியோ அந்த தீவுக்காரன் ஒருத்தன் ரட்சிக்கப்படணும், அவனை கொண்டு போய் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கிறாரு. தேவனிடத்தில் அவருடைய அழைப்பின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். நீங்கள் தெளிந்த புத்தியோட கர்த்தருடைய வழியில் நடக்க தீர்மானிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்னை கொடுத்துருக்கிற வேலையை நான் நேர்த்தியாக செய்வேன்னு சொல்லுங்கள். நல்லா மட்டும் இல்லை, நேர்த்தியாக செய்வேன்னு சகலத்தையும் ஒழுங்காக நல்லா செய்யுங்க. அங்கே பயமெல்லாம் போயிடும். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அவர் தான் அந்த தெளிந்த புத்தியை கொடுக்குறவர். அந்த ஏசாயா 11 பார்த்தீங்கன்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிற ஆவி. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் விளக்கி சொல்லியிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரே பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை வழி நடத்தும் போதும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளுக்கு எழும்புவார்கள். அப்படி வந்துடும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க தீர்மானிச்சிட்டா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்திருக்க ஜெபம் பண்ணலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். நான் கர்த்தருடைய கையில் அடங்கியிருக்க தீர்மானிக்கிறேன். அவருடைய வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவி, குழப்பத்தின் ஆவி கிடையாதுங்க. குழப்பம்னா எங்கேயோ பிசாசு நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். குழப்பம்னா உடனே நிதானித்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் கேளுங்க சொல்லுவார். எப்பேற்பட்ட இக்கட்டில் கிடந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யோனா அது போய் பாதாளத்தில் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான், ஆனால் பாதாளத்துக்கு போயிட்டேங்கிறான். அது உண்மையிலே பாதாளத்துக்கு போன ஆள் தான், செத்தே போயிட்டான். ஏசுனார் செத்து 3 நாள் அங்கே பூமியின் வயிற்றில் இருப்பார்னு சொன்ன மாதிரி இவன் 3 நாள் அந்த மீன் வயிற்றில் இருந்திருக்கிறான். செத்தான் தான், ஆனால் அவனை உயிரோட எழுப்பி
இதை இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டார். யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல் மனுஷகுமாரனும் பூமியில் 3 நாள் இருக்கணும். அந்த கணக்கில் சொல்லிட்டார். அவன் செத்தான். அப்படி பாதாளத்தில் போனவனை கூட தூக்கி விட்ட இயேசு இங்கே இருக்கிறா, உனக்கு இருக்கிறா. உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், தன்னுடைய வேலைகளை செய்ய வைக்கிறவர், அதற்கான பலனை கொடுக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு பிரியமாய் நடக்க தீர்மானிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வேலைகளை நேர்த்தியாக செய்ய தீர்மானிக்கிறேன். அவர் உங்களை நடத்துவார். நேர்த்தியாகவும் செய்வீங்க. அதை உங்களை பார்க்குறவர்களாம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது முதல் கொண்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் எல்லாம் சரியாக இருக்கிறது கண்ட மாதிரி இடைஞ்சி கிடக்கிறது இல்லை. ஒழுங்காக நல்லா நேர்த்தியாக இருக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். இயேசு அப்படி தன்னுடைய வேலைகளை நேர்த்தியாக செஞ்சார். இன்றைக்கி அதே பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களுக்குள்ளே இருக்கிறார். உள்ள கவனிங்க. இருதயத்தை எல்லா காவலரும் காத்துக்கொள்ளணும்னு சொன்னார். உள்ள கவனிங்க. நீங்கள் சரியாக செய்வீங்க. நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருப்பீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக செய்வீங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் கூட, சண்டைக்காரன் கூட உங்ககிட்ட சமாதானம் ஆயிடுவான். சண்டைக்காரன் கூட உங்களோட சமாதானம் ஆயிடுவான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் கூட அவனோட கூட சமாதானமாகும்படி செய்கிறவர் உங்களோட தான் இருக்காரா? சொல்லும் பகல, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் கண்ட பக்கம் என்னுடைய மனதை அலைய விடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறேன். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன். நன்றாக வாழ்ந்திருப்பேன். நான் என் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். அல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த கடந்த எலெக்ஷன்லாம் எல்லாம் சமாதானமாய் முடிந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுக்குற ஆளுகை செய்கிறவர்களை நாங்கள் கண்டு அதை பற்றி ஸ்தோத்தரிப்போம். உமக்கு பிரியமாய் இருப்போம். எங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கட்சி ஆளுகைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லைன்னா கூட எல்லா இடத்துலையும் எங்கள் பேச்சை கேட்க வைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உலகம் எப்படி போனாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நன்றி கர்த்தாவே. ஆகிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்கள் தேசத்தை ஆளட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. உமக்கே துதிகன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இருப்பதாக. நான் என்னாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமம் 6. நீ ஆரோனோடு அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இப்போ பாஸ்டர் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. God bless you.